ஓடுகிறோம்? நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டம் என்ன? இதை முதலாவது நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறதான ஜனங்களை குறித்து நாம் அதை பார்க்கும்போது அவர்கள் எவ்வளவோ அதற்காக பிரயாசப்படுறாங்க. அடுத்த வருடத்துல ஓடும்படியாக இந்த வருடத்திலே தங்களை என்ன பண்றாங்க? தயார் பண்றாங்க. ஆகாரத்துல கட்டுப்பாடு, எழும்புகிறதுல கட்டுப்பாடு, தூங்கி எழும்புகிறதுல கட்டுப்பாடு, பயிற்சியில கட்டுப்பாடு. அவருடைய ஏன் எல்லாமே எப்படியாய் இந்த ஓட்ட பந்தயத்துல நாம் ஜெயித்தே ஆகணும், நாம ஜெயித்தே ஆகணும், நம்ம ஜெயித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் அவருடைய எண்ணமே அதுவாகத்தான் இருக்கிறது. காலையில் எழுந்த உடனே அதற்காக பயிற்சிக்காக என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் என்ன செய்யறாங்க? காலையில் எழும்பின உடனே ஓடுறாங்க. இந்த காலையில் எழும்பின உடனே ஓடினால்தான் இந்த தசைகளெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறபடி, லூஸாக இருக்கிறபடினால எந்தெந்த இடங்களில் அசைவு கிடைக்கிறதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் அந்த தசை பலனடையும். அப்படி பலனடைந்தால்தான் நன்றாக ஓட முடியும் என்று சொல்லி அவர்கள் எழும்பின உடனே பயிற்சியை தான் எடுக்கிறார்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க வேண்டுமானால் என்ன சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டா நமக்கு அதற்கான பலன் இருக்கும். 24 மணி நேரமும் அவருடைய எண்ணம் அதுவாகத்தான் இருக்கும். அவர்கள் அதுல எதற்காக ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாங்க? முதலாவது அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? பேர் கிடைக்கிறது. முதலாவது அவர்களுக்கு பேர் கிடைக்கிறது. இரண்டாவதாக அதனால் அவர்களுக்கு சரீர பிரகாரமான லாபம் கிடைக்கிறது. இந்த பேருக்காக, இந்த சரீர பிரகாரமான நன்மைகளுக்காக உயிரை பணயம் வைத்து சில போட்டிகளில் என்ன செய்கிறார்கள்? கலந்து கொள்கிறார்கள். சமீபத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை பேர் செத்து போய் இருக்கிறாங்க. அவர்கள் உயிரை பணயம் வைத்துதான் அந்த காளையோடு போராடுகிறார்கள். அவர்கள் போராடுகிறதான காரணம் என்ன? நான் ஒரு வீரன் என்பது எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்யணும்? தெரிய வேண்டும். அடுத்தால நான் இந்த வீரன் என்றதான பேரோடு கூட அதற்காக பரிசு பொருட்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லிதான் உயிரை பணம் வைக்கிறாங்க. வசத்தப்ப ஒரு குத்துல செத்து போயிருவாங்க. எத்தனை பேர் மரித்தும் போயிருக்கிறார்கள். இதோடலாம் 60 பேர் என்னமோ காயப்பட்டிருக்கிறாங்க. அதுல சிலர்லாம் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் அந்த போட்டியில நான் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதான நோக்கம் கனத்திற்காகவும் இந்த உலகத்தினுடைய பொருளுக்காகவும் தான். ஆண்டவராகிய தேவன் நம்மை இந்த ஓட்ட பந்தயத்தில் விட்டிருக்கிறார். நீங்கள் எதற்காக ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியும் தந்திருக்கிறார். நீங்கள் எதற்காக ஓடுங்கள்? நித்திய ஜீவனுக்காக ஓடுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயினுடைய நாட்களிலே சொன்னார், நான் உங்களுக்கு எல்லாமே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கானான் தேசம். அவர்கள் அத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஒரு நபருக்கு அல்ல, 2 நபருக்கு அல்ல. யாரெல்லாம் எகிப்துடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்களோ அவ்வளவு பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உங்கள் எல்லாருக்கும் நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்பதுதான் எல்லாருக்கும் வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறினது எத்தனை பேருக்கு தான்? எத்தனை பேருக்கு? 2 பேர். 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் எடுத்தோம். நிறைய பேர் என்ன செய்திருப்பீங்க? பத்திரமா வச்சிருப்பீங்க. எனக்கு ஆண்டு என்ன தந்துட்டாரு? என்ன தந்துட்டாரு? வாக்கு தந்துட்டாரு. இனிமே அது அப்படிதான் நடக்கும் பாஸ்டர். நான் எப்படி இருப்பேன், நான் என்னன்னாலும் செய்வேன். அப்படி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். மேன்மையான வாக்கு தத்தம், பாலும் தேன் ஓடுகிறதான தேசம். ஆனால் நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் வனாந்தரத்தின் வழியாகத்தான் பிரயாணப்பட்டு ஆக வேண்டும். நேரடி பரந்தளம் போய் விழுந்து விட முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கஷ்டமே இல்லாம என்ன வரணும்? நன்மை வரணும்.
ஆண்டவரை தேடக்கூடாது, கொஞ்சம் முழங்கால் பிடியிடக்கூடாது, முழங்கால் வலிச்சிடக்கூடாது, இடுப்பு வலிச்சிடக்கூடாது, ஆண்டவருக்காக கொஞ்சம் காணிக்கை கொடுத்துடக்கூடாது, சபையில வந்து கொஞ்சம் பிரயாசப்பட்டு விடக்கூடாது. ஆனா ஆண்டவர் எல்லா நன்மையும் தரணும்னா அது எப்படி நடக்கும்? ஆண்டவருடைய நன்மைகள் வர வேண்டுமானால், செழிப்பான இந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால் நாம் எதை கடந்துதான் ஆக வேண்டும்? வனாந்தரத்தை கடந்துதான் ஆக வேண்டும். அந்த வனாந்தரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் கடந்துராத வனாந்தரம் என்று சொல்லி. அந்த வனாந்தரத்தை ஒருவரும் கடந்து போகவில்லை இன்னும். ஆனால் நீங்கள் அதை கடந்து போக வேண்டும். அதை கடந்து போனால்தான் உங்களுக்கு கானான் தேசம். இதை கடந்து போனால்தான் உங்களுக்கு செழிப்பு. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடையாது. கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை விரும்பாதங்க. ஏன்னா பைபிள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த பூமியிலே நீங்கள் எனக்காக நீங்கள் எதை இழந்தாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் உறவை சில வேளைகளை இழக்கலாம், ஒரு உறவை இழக்கலாம், 1000 உறவுகளை தருவார். உறவுகளை விட அதிகமாக அன்பு செலுத்துகிறதான உறவுகளை ஆண்டவர் தருவார். சில பணங்களை இழக்கலாம், சில பொருளை இழக்கலாம், சில கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக வேற இழந்துடலாம். இப்படி கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்க எதை இழந்தாலும் சரி, ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி அவர் அங்கே நிபந்தனை இல்லாமல் சொல்லல. அவர் சொல்றாரு, துன்பங்களோட கூட நூறத்தனையான பலன் என்ன செய்வான்? பெறுவான். துன்பங்கள் உண்டு, விரோதிகள் உண்டு, சத்துருக்கள் உண்டு, எல்லாம் உண்டு நமக்கு. ஆனா அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்டதான சாத்ராக் மேஷாக் போடதான் பட்டார்கள். அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை பட்சித்து போட்டது. ஆனால் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எனவேதான் அந்த ராஜா வந்து பார்க்கிறான், அவர்களோடு கூட தேவ புத்திரன் உலாவுகிறத பார்க்கிறான். உங்களோடு இருக்கிற தேவனை மனிதர்கள் காண முடியவில்லை. ஏன் காண முடியவில்லை? நீங்கள் சங்கடத்தை விரும்பவில்லை, நீங்கள் சாட்சியை வந்து விரும்பவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில சின்ன கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தவுடனே ஜெபத்தை குறைத்து விடுகிறீர்கள், உபவாசத்தை குறைத்து விடுகிறீர்கள், ஆண்டவரை தேடுகிறதை குறைத்து விடுகிறீர்கள், ஆண்டவருக்காக பாடுபடுவதை பிரயாசப்படுவதை குறைத்து விடுகிறீர்கள். இது ஒரு வனாந்தர வாழ்க்கை தான். ஆனா செழிப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? ஏன்னா கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் யாரும் என்னானதில்லை. என்னானதில்லை? வாய்த்தரம் சொல்லுங்களேன், தரித்திரமானதில்லை. நீங்க ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நடக்கிறபடினா சிலவங்களை வந்து என்ன செய்வாங்க? ஒதுக்கி வைப்பாங்க. சிலர் பகைப்பாங்க, சிலர் பகைப்பாங்க. ஆனா சிலருக்கு வந்து கொடுக்காசை, கொடுக்காசை, மீசை ஆசை. ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு ஒரே வழியை தான் வச்சிருக்கிறேன். அந்த வழி வந்து கொஞ்சம் இடுக்கமான வழிதான். நீங்க அந்த வழியில போகும்போது உறவுகள் அந்த வழியில் வருவதற்கு அவ்வளவு லகுவா வந்து என்ன செய்யாது? விரும்பாது. நீங்க அந்த வழியில நடந்து காட்டும். அந்த வழியில நடந்து காட்டும் போதுதான் தெரியும், இது வழி இடுக்கமாக இருந்தாலும் இது சமாதானத்தின் வழியாக இருக்கிறது. இது வழி இடுக்கமாக இருந்தாலும் அந்தந்த நேரத்திற்கு உதவி கிடைக்கிறது. இது வழி இடுக்கமாக இருந்தாலும் அவர் பாதுகாப்போடு இருக்கிறார்களே என்று சொல்லுகிறது. நீங்கள் நடக்கும் போதுதான் தெரிய வரும். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா கிறிஸ்துவனுடைய வழியில எத்தனை பேர் நடக்கிறீங்க? எத்தனை பேர் நடக்கிறீங்க? தைரியமா சொல்ல முடியுமா? யாரை நோக்கி பைபிள் சொல்லப்படுறது? யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எப்படி ஓடுங்க? ஓடிட்டே இருங்க, ஸ்டாப் பண்ணாதாங்க. சில வேலைகளில நம்ம நடந்து போக முடியல, நடங்க, தொடர்ந்து நடங்க. நம்மளால நடக்க முடியல சில வேலைகளில். ஏன்னா சில பாடுகள் எது நிமித்தமாக? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, பேச முடியல. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், என்னுடைய கை சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, என்னுடைய கால் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, என்னுடைய நாவு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. எனவே நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வந்து வாழ்கிறார். நான் விரும்புகிறதை பேச முடியாது, நான் விரும்புகிறதை செய்ய முடியாது. இது எனக்கு ஒரு வனாந்தர வாழ்க்கை தான்.
ஒவ்வொரு கிறிஸ்தவ மனுஷனுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ மனுஷிக்கும் நீங்கள் விரும்பினதை செய்ய முடியாது, நீங்கள் விரும்பினதை பேச முடியாது. இது ஒரு வனாந்தர வாழ்க்கை. இப்போது நான் பேசக்கூடியதான காலம் இல்லை. இப்போது நான் மௌனமாய் இருக்க வேண்டியதான காலம். மௌனமாய் இருக்க வேண்டியதான காலத்துல நீங்கள் மௌனமாய் இருக்காவிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த வனாந்தரத்திலே சுத்தி சுத்தி வந்து அங்கே அழிந்து போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அங்கே காலேபும் யோசுவாவும் வேறே ஆவிய உடையவர்களாகவும் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகவில்லை. மற்றவர்கள் எல்லாம் அந்த வனாந்தர வாழ்க்கையில இவர்கள் வேறு சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. விக்கிரகாராதனைக்காரர்களாக மாற ஆரம்பிச்சுட்டாங்க. முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டம் கூட்டமாக ஒருவருக்கொருவர் பேசி இந்த அவிசுவாசி அந்த அவிசுவாசியை கெடுத்து விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தையை கேட்கிறதான ஜனங்களுக்கு விசுவாசம் பெருக வேண்டும். நீங்கள் மற்ற ஜனங்களோடு பேசும்போது அவர்களுக்கு ஆண்டவரோடு ஐக்கியம் உண்டாக வேண்டும். நீங்கள் மற்றவரோடு பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் அவர்களுக்கு பலம் உண்டாக வேண்டும். நீங்கள் மற்ற விசுவாசிகளோடு பேசும்போது சபையின் பேர் அவர்களுக்கு அன்பு உண்டாக வேண்டும். நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும்போது ஊழியக்காரர்களிடத்தில் அவர்களுக்கு அன்பு உண்டாக வேண்டும். அப்படி இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். வனாந்தரத்திற்கு அடுத்து செழிப்பான பிரதேசம் இருக்கிறது. நீங்கள் வனாந்தரத்தில் ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி கடந்து வரும்? முறுமுறுக்க கூடாது. சோத்திரம். ஹல்லேலூயா. அநேக விளைவு என்ன வருது நமக்கு? முறுமுறுப்புனா என்னது? முறுமுறுப்புனா என்னது? சத்தம் வெளியே கேட்காது. வாய்க்குள்ளேயே முடங்குவாங்க. வாய்க்குள்ளேயே என்ன செய்வாங்க? வாய்க்குள்ளேயே முடங்குவாங்க. முறுமுறுப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாது? ஆண்டவர் மிஞ்சி யார் பேச முடியும்? உங்களை ஆண்டவர் மிஞ்சி உங்களை யார் பேச முடியுமா? என்ன நான் சொல்றது தப்பா சொல்றேன்னா சரியா சொல்றேன்? ஆண்டவர் மிஞ்சி உங்களை யார் பேச முடியும்? பேசுறாங்களே பாஸ்டர், பேசுறாங்கன்னா அது நீங்க பட வேண்டிய பாடு. அதை ஏற்றுதான் அந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறதுல பட வேண்டிய பாடுகளை குறித்து நீ கொஞ்சம் கவலைப்படாது. 10 நாள் தான் உபத்திரம் உண்டு. கொஞ்ச நாள் பாடுபடுத்துவாங்க. கொஞ்ச நாள் வனாந்தர வாழ்க்கை. ஆனா செழிப்பு இருக்கிறது. அந்த செழிப்புகளை கடந்து போவதற்கு முன்னாடியே இங்கனே சுத்தி சுத்தி, அதாவது வனாந்தரத்துக்குள்ளே சுத்தி சுத்தி வந்து அங்கே அழிந்து விடக்கூடாது. நம்முடைய காலம் வருவதற்கு முன்னாடி, நம்மை ஆண்டவர் மறுமைக்குள்ளே கொண்டு போவதற்கு முன்னாடி, நம்மை கொண்டு கர்த்தருடைய நாமம் நம்முடைய தேசத்துல, நம்முடைய குடும்பத்துல, நாம் வேலை செய்கிற இடத்துல உயர்த்தப்பட வேண்டும். நீங்க எத்தனையோ இடங்களிலே பார்த்தா, குறிப்பாக நம்முடைய ஆத்மேஸ்வர் திருச்சபையில் வந்து பார்த்தால் நிறைய பேர் வந்து வேலை செய்கிறதான இடத்துல அந்த ஆத்மேஸ்வர் திருச்சபையுடைய விசுவாசி இருந்தபடினால அவர்கள் அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். அநேக நோயாளிகள் அங்க தேவனுடைய சபையில கடந்து வந்திருக்கிற காரணம் என்ன? அங்கே ஒரு அரசாங்க மருத்துவமனையில ஒரு நபர் வந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் வந்து எந்த ஒரு நோயாளி வந்தாலும் அவருக்கு யாரை பற்றி சொல்லுவார்? ஆண்டவரை பற்றி சொல்லுவார். ஆனா டாக்டர்ஸ் அநேக கிரிட்டிக்கலா இருந்தா இவர்கிட்ட சொல்லுவாங்க. உடனே இவர் சொல்லுவாரு, இந்த அட்ரஸ்ல வந்து ஒரு சர்ச் இருக்கு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அநேகருக்குள்ள நோயை உருவாக்கி வைத்திருக்கிறது யார்? உருவாக்கி வைத்திருக்கிறார்? பொல்லாதாவை உருவாக்கி வைத்திருக்கிறான். இந்த பொல்லாதாவை நோயை உருவாக்கி வைத்திருந்தால் சிலருக்கு குறிப்பிட்டதான பணங்கள் செலவானதற்கு பிறகு சரியாகும். பேய் தான் உருவாக்கி வைத்திருக்கிறான். கொஞ்சம் ரூபாயை கொண்டு நீங்கள் கொடுத்ததற்கு பொருளாதாரத்தை அழிக்கிறதான பொல்லாதாவி இது அந்த நோயை உருவாக்கிவிடும். அந்த பொருளாதாரங்கள் அழிந்ததற்கு பிறகு சரியாகிவிடும். ஆனா அதே இது மருத்துவமனையை பார்த்து நீங்கள் வந்து ஜெபிக்கவும் செய்வீர்கள் என்றால், கர்த்தருடைய கிருபை பெற்ற ஊழியக்காரத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அனாவசிய பண செலவு என்ன செய்யலாம்? நீங்கள் தவிர்த்து விடலாம்.
ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில பணங்களை வீணாக மருத்துவமனைக்கு, ஏனென்றால் மனுஷனுக்கு ரொம்ப இப்ப என்னது பயம், என்னது என்ன இருக்கு மனுஷனுக்கு பயம் தானே. சின்ன ஒரு தலைவலி வந்தாலும் ஒரு நாளைக்கு கூட ஒரு நாளைக்கு இருந்துட்டுன்னா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவரோடு நல்ல ஒரு நல்மனம் பெறுகிறவராக இருந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் விசுவாசம் எல்லா வியாதிகளையும் என்ன செய்யும்? ஜெயிக்கவே செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவருக்கு அவர்களுக்கும் என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை. விசுவாசம் இருந்தபடினால்தானே எகிப்திலிருந்து இந்த மோசேயை நம்பி அவர்களது பின்பற்றி கடந்து வந்தார்கள். விசுவாசம் இல்லாத இருந்திருக்குமே அங்கிருந்து காலை எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. விசுவாசம் இருந்தது, ஆனா இடையில அந்த விசுவாசம் எல்லாம் போயிட்டு சூழ்நிலை மாறின உடனே என்ன போயிட்டு விசுவாசம் போயிட்டு. நாளைக்கு எங்க சாப்பிடுறோம், என்ன சாப்பாடு யாருக்கு தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. என்ன சாப்பாடு நாளைக்கு தெரியாது. எங்க இருப்போம், யாரெல்லாம் சந்திப்போம், யாரெல்லாம் எதிர வருவா, எதுவுமே தெரியாது. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, எதுவுமே தெரியாது. நீங்க அப்படி நினைக்கணும். என்ற சிலர் கேட்பாங்க, நாளைக்கு எங்க இருப்பீங்க? நம்ம ஒரு திட்டம் வச்சிருப்போம், எல்லாம் உங்க திட்டத்தின்படி நடந்திருக்கா? நீங்க போட்ட திட்டத்தின்படி எல்லாம் நடந்திருக்கா? என்ன முடிக்கிறீங்க? நடக்காது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? பைபிள் வசனம், அழகான ஒரு வசனத்தை யாக்கோபனுடைய அந்த நிருபத்துல அங்க வந்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த வாசித்து பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. யாக்கோபனுடைய நிருபம் 4:13 வாசிங்க. நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்கள் என்ன தெரியுமா? நீங்க திட்டம் போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அவர்களை நீங்கள் கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில் வர வேண்டிய வார்த்தை தான். தேவனுக்கு சித்தமானால் பார்ப்போம். ஏன்னா என் நினைப்பின்படி ஒண்ணுமே இதை நம்ம வாயில உச்சரிக்கணும். ரொம்ப சந்தோஷப்படுவார். தேவனுக்கு சித்தமானாலும் என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கு விருப்பமானாலும் அர்த்தம். நீங்க ஒரு மனுஷனுக்கு அவங்க விருப்பமானதெல்லாம் நீங்க செய்து பாருங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பலமாகி உறவுகளை விட பலமாக இருக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க. என்னத்தினால? உறவுகளை விட. இன்னைக்கு ஞானம் உள்ளவர்கள் எல்லாம் நட்பை உறவாக்கிக் கொள்கிறார்கள். நட்புக்கும் உறவுக்கு என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உறவுகள் எல்லாம் நட்பா கூட இல்லை அந்த காலம். ஆனா அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவர்களை, நட்பாக இருக்கிறவர்களை உறவு போல வந்து மாற்றிக் கொள்கிறார்கள். அந்த உறவாக மாறுவதற்கான காரணம் என்ன? நட்பாக இருக்கிறவர்களுடைய விருப்பத்தை இவர்கள் செய்ய செய்ய அந்த அன்பு ஐக்கியம் என்ன செய்யும்? ஆனா நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எனக்கு விரும்பினது எல்லாருக்கும் ஒரு காலம் உங்களுக்கு ஒரு உறவு கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் முழு சுயநலவாதிகள் தான். ஆனால் நான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும், நான் நினைத்ததுதான் இவர்கள் செய்யணும், இல்ல நான் வருத்தப்படுவேன், இல்ல நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா உறவுகள் குறைந்து கொண்டே இருக்கும். உறவுகள் அதிகமாகிறதை விரும்புகிறீர்களா? உறவுகள் குறைகிறதை விரும்புகிறீர்களா? குறைஞ்சபட்சம் இன்னைக்கு அநேகர் அவருடைய உறவுகளிடத்துல கூட அன்பா இல்லை, சகோதரத்தில் அன்பா இல்லை,
ஒன்று விட்ட சொந்தங்களிடத்தில் அன்பா இல்லை. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு இல்லை? வேதம் தான் சொல்லி இருக்கிறது, கடைசி நாட்களிலே சுபாவத்தின்படியான அன்பு மனுஷரிடத்தில் இருக்காது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அன்பு சுபாவத்தின்படி உள்ளதான அன்பை விட மிக யாரு எவரு எங்கோட ஒருவருமே தெரியாது. ஆனால் ஊழியம் செய்கிறத ஒரு தேவனுடைய மனுஷன் அழுது வந்து ஜெபம் பண்ணுகிறார். எதற்காக? அந்த அன்பு எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு ஒரு சகோதரன் வந்து சங்கடப்பட்டா இன்னொரு சகோதரனுக்கு சங்கடம் வர மாட்டேங்கிற படட்டும். ஆனா அதே வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறவர்கள் யாரோ எவரோ எங்களோரோ என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆனால் பாடுபடுகிறார்கள், சங்கடப்படுறாங்க. அவர்கள் என்ன விட்டு சொல்றாங்க? அது என்னது? சுபாவத்தினுடைய அன்போட மேல அது என்ன அன்பு? கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன? அந்த அன்பு இருக்க போய் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்தவங்களா இருக்கும். எப்படி வந்தாங்க வெளிநாட்டுல இருந்துங்க? எப்படி வந்தாங்க? அங்க இருந்துங்க எதை அள்ளிட்டு போகலாம தான் வந்தாங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தமாக பாடுபடுறாங்க, ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நம்மள விட எவ்வளவு நாகரிகத்துல பின்தங்கினதான ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? ஆப்பிரிக்கா தேசத்துல போய் பாருங்க, இன்னைக்கு அரவர் ஆணையில இருக்கிறதான நபர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு படிப்பறிவு இல்லை. ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள்? அந்த நாட்டுக்கு மிஷினரிகள் போகிறத விட இந்த இந்தியா தேசத்துக்கு மிஷினரிகள் வந்து வந்தாங்க. அவர்கள் எதனால வர வேண்டும்? நமக்கு ஏதோ ஒரு ஆசையை காட்டி இந்த மீனுக்கு தூண்டில புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது போல எதையாயிலும் பெற்றுவிட்டு போவதற்கு அவர்கள் கடந்து வரவில்லை. அவர்கள் கடந்து வந்தது முழுக்க தேவனுடைய அன்பு நிமித்தமாக. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏறினது. இந்த சகோதரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னாங்க. ஒருத்தங்க சொல்றாங்க, அவங்க தான் உங்களுக்கு ஏடு செய்யறாங்கன்னு தெரியுமா, நீங்க ஏன் அவங்கள பேசுறீங்க? நபர் சொல்றாங்க, பேச விட்டுற வேண்டியதானே, அவங்க தான் உங்களுக்கு ஏட்டுக்கு மேல கேடு செய்யிட்டு இருக்காங்களே. ஒரு வார்த்தை சொன்னாப்புல, ஏன் சுபாவம் அது என்னால சுபாவத்தை மாற்ற, அதான் கிறிஸ்துவனுடைய சுபாவம், எங்களுடைய சுபாவம் அது. அப்படி உங்களால் சொல்ல முடியுமா? வேதம் சொல்றது அல்லவா, சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லி நன்மை செய்யறவங்களையே சிநேகிக்க முடியலையே, எங்க சத்துருக்களை நீங்க சிநேகிக்க போறீங்க? 1000 நன்மை செய்திருக்கிறாங்க, ஆனா ஒரு வார்த்தை பேசிவிட்டால் என்பதற்காக எவ்வளவு அவமதித்து இருக்கிறீர்கள், எவ்வளவு ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். ஆனா நீங்க சொல்றீங்க, நான் யாரு? கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் சொல்லி. ஆண்டவர் எப்படி உங்களோடு இருப்பார்? ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்தால் மட்டும்தான் ஆண்டவர் யாரோடு இருப்பார்? உங்களோடு இருப்பார். அவருக்கு விருப்பமான நீங்க செய்யாவிட்டா அவர் உங்களோடு இருக்கவே மாட்டார். அவர் உங்களோடு இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி இந்த பூமியில வந்து சமாதானமாக ஜீவிக்க முடியும்? எப்படி பாதுகாப்போடு ஜீவிக்க முடியும்? அவர் உங்களோடு இருந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவர் உங்களோடு இருந்தால்தான் உங்களுக்கு நன்மை, அவர் உங்களோடு இருந்தால்தான் உங்களுக்கு சமாதானம். உன்னுடைய சுபாவங்கள் எல்லாம் மாற வேண்டும். என்னுடைய சுபாவங்கள் இப்படி இருக்கிறபடினாலே நான் விட்டு கொடுத்து நான் பேசுகிறேன், நான் விட்டு கொடுத்து நான் பேசுறேன் சொல்லுகிறேன், நான் ஒன்னிலையும் குறைஞ்சு போகிறது இல்லை. கனம் பண்ணுகிறதுல கனத்தை எடுக்கிறதுல முந்தாதங்க, கனத்தை நீங்க எடுக்கிறதுல முந்தாதங்க. கனத்தை எடுக்கிறதுல முந்துகிறது என்றால் என்ன? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் உன்னை இருந்து களைத்தால் பிரதான இடத்துல போய் உட்காராத. பைபிள் தான் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொன்னதான போதனை. இதெல்லாம் எவ்வளவு ஞானமான போதனை சொல்லியிருக்கிறாரு. நீ கீழே போய் உட்காரு, மேல போய் பிரதான இடத்தை பிடிக்காத, உயர்வுக்கு நீயாக போகாத, மற்றவர்கள் உன்னை அழைத்து கொண்டு மேல கொண்டு போகட்டும், அதுதான் உனக்கு வந்து நன்மை, அதுதான் உனக்கு கனம். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஒருவேளை உன்னை விட கனமானவன் அழைக்கப்பட்டிருப்பான், உனக்கு தெரியாது. நம்மளை விட அவர்கள் கனத்துக்குரியவர்கள் சொல்லி நீ பிரதான இடத்துல உட்கார்ந்து இருப்பா, உன்னை பிடிச்சு எங்கே இறக்கி விடுவாங்க, எல்லா ஜனங்கள் மத்தியில கீழே போய் உட்கார்ந்து சொல்லுவாங்க. அது உனக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் அவமானப்படக்கூடாதுன்னு எவ்வளவு புத்திமதிகள் சொல்லி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆனா நீங்க என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையாவது கொடுக்க வேண்டும். உறவுகளுக்கு என்று சொல்லி கனம் இருக்கிறது. முக்கியமான வேளையிலே
நீ பணக்காரி ஆகிவிட்டாய், பணக்காரன் ஆகிவிட்டாய் என்ற ஒரே காரணத்திற்காக உறவுகளை நீ ஒதுக்கி வைப்பாய் என்றால் நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது. நீ என உறவுகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் கனத்தை வைத்திருக்கிறார். உன்னோடு வேலை பார்க்கிறவன் சொல்லி ஒரு கனத்தை வைத்திருக்கிறார். உடன் விசுவாசிகளுக்கு என்று சொல்லி ஒரு கனத்தை வைத்திருக்கிறார். ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு கனத்தை வைத்திருக்கிறார். அந்த கனத்தை என்ன செய்யறதில்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், அவனை பிதாவானவர் என்ன செய்வார், என்ன செய்வார்? நான் சில வேளைகளில் நினைச்சு பார்க்கும்போது, சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு டெத் வீட்டுக்கு, முக்கியமான வீடு அது. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கனத்துக்குரியவங்களாம் இருக்காங்க, நிறைய கனத்துக்குரியவங்களாம் இருக்காங்க. அவங்க அரசியல் பெரிய பெரிய ஆட்கள் அவங்கெல்லாம் நினைச்சிருந்தாங்க. நான் போனேன். நான் ஒரு சாதாரண ஆள் தான். அவங்க பக்கத்தில் நம்ம போகவே முடியாது. பணத்திலேயோ மதிப்பிலேயோ பொருளையோ போக முடியாது. அவங்க ஸ்டாலின் பக்கத்துல இருந்து பேசக்கூடிய ஆட்கள் அவங்கெல்லாம். ஆனால் அவங்க என்னுடைய கரத்தை பிடிச்சி கூட்டிட்டு போய் அவ்வளவு ஜனங்கள் மத்தியில பாஸ்டர் நீங்க ஜோம் பண்ணுங்க நிறுத்துறாங்க. எது நிமித்தமாக? அவர்களுக்கு நான் ஒன்றும் கொடுத்து விடவில்லை. எது நிமித்தமாக அந்த கனத்தை கொடுக்கிறார்கள்? வேதம் சொல்கிறது, சீசனின் நாமத்தின் நிமித்தம் அவனை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன ஏற்றுக்கொண்டீர்கள். அன்னைக்கு விசுவாசிகளுக்கு தெரியவில்லை, அவர்களின் சபையில விசுவாசிகள் ஆகவில்லை. ஆனா அவர்களுக்கு தெரிகிறது ஊழியக்காரன் கனத்தை கொடுத்தால். யாரு கொடுத்தது? கர்த்தருக்கு கனத்தை கொடுத்தது என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைதான் சொன்னார். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வசனங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படினால நீங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறீர்கள். ஊழியக்காரன் நீங்கள் ஊழியக்காரனாக நீங்கள் கனம் பண்ணினால் ஆண்டவர் உங்களை வந்து கனம் பண்ணுவார். ஏன்னா ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறது யாரை கனம் பண்ணுகிறது? ஆண்டவர் வந்து கனம் பண்ணுகிறது. பெரிய பெரிய இடங்களில் எல்லாரும் இருக்கும்போது ஊழியக்காரங்கள் மட்டும் ஏன் தனியாக அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார்கள்? காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை ஊழியக்காரர்கள் கனம் கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் யாரை கனம் கொடுக்கிறார்களோ அவர்களை நீங்க கனம் பண்ணனா உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஊழியக்காரங்க ஒருவேளை படிக்காம இருக்கலாம், ஒருவேளை படிக்காம இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? என்னத்தை கொடுத்திருக்கிறார்? கனத்தை கொடுத்திருக்கிறார். மோசைய ஆண்டவர் யாருக்கு தேவனாக்கி வச்சிருந்தாராம்? யாருக்கு? ஆனா பாவம் இவனை அற்பமா என்றான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த மோசை யாருக்கு தேவன்? பார்வோனுக்கு தேவன். அது ஆண்டு கொடுத்த வார்த்தை. நான் உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினே என்று சொல்லி மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவன் தேவனாகத்தான் இருந்தான். குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் மோசைக்கு பயப்படாமல் சில காரியங்களை செய்தான். ஆனால் மோசையை பார்க்கும்போது என்ன செய்யறான்? பயந்து நடுங்குகிறான். என்ன நடக்க போகிறது தெரியவில்லை. ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் மந்தனாவும் சரியாவுக்கு என்ன வராது? என்ன வராது? பேச்சு வராது. வல்லமையாக எழுவி பிரகாசிக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க இல்லை, பெரிய படிப்பு படிச்சவங்க இல்லை, பெரிய பேச்சு திறமை உள்ளவங்க இல்லை. அவர்களுக்குள்ள யார் இருக்கிறார்? அவர்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அப்ப எங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லையா? உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். ஆனா ஊழிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களிடத்தில் கிரியை செய்யறபடி உங்களிடத்துல ஆண்டவர் கிரியை செய்யும். எனவேதான் நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நீதிமன்றங்களாக இருந்தாலும், சில நேரங்களில் நீங்கள் ஜெபம் கேட்பதில்லை. நீங்கள் ஊழியக்காரர்கள் மனதால் பண்ணிட்டா தொட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, கேட்கிறது. ஏன் கேட்கிறது? ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானா ஏற்படுறதில்லை. தானா ஏற்பட்ட ஊழியக்காரன் இல்ல. அநேக ஊழியக்காரங்க யார் ஏற்படுத்தி வச்சது? ஆண்டவர் யாரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவங்ககிட்ட அடங்கி போறதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படிந்து போகிறாங்க. அதிகாரி சொல்றதை கேட்பதற்கான காரணம் என்ன? அதிகாரி ஒரு பட்ட அடிச்சுட்டு இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த அதிகாரம் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருடைய ஒரு பெரிய குறை என்னன்னா, இவ்வளவு கோலமா நடக்கிறது இந்தியாவில், எலெக்ஷன்ல ஓட்டுல இவ்வளவு கோலமா நடக்கிறது.
எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருக்கிற, விட்டுட்டு தானே இருக்கிறாரு. ஒரு நாள் வரும், எந்தைக்கும் தந்திரம் நிலையாது. பைபிள் சொல்லப்படுகிறது அல்லவா, தந்திரக்காரருடைய கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவளுக்கு விரோதமாக இருக்கிறது. இப்போ இது ஆண்டுடைய செயல் தான். ஆண்டுடைய செயல் இல்லாம அவங்களை இருக்க முடியாது. ஆண்டு நினைச்ச எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ஆண்டு கொடுத்திருக்கிறாரு, அவங்க கையில வந்து என்ன செய்யிருக்கிறாரு, கையில கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்னைக்கும் அது நிலையாக வந்து என்ன செய்யாது, நிலை இருக்காது. ஆனா அந்த அதிகாரத்திற்கும் நம்ம வந்து என்ன செய்யறோம், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கிறது. ஏன் நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது நிமித்தமாக நாம் அதற்கு செவி கொடுத்துதான் ஆக வேண்டும். என்னை இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணமே கர்த்தருடைய வார்த்தை அவங்க கை கொள்ளாம போயிட்டாங்க. வனாந்தரத்துக்குள்ளே சுத்தி 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 வராங்க. ஆனா அந்த வனாந்தரத்திலையும் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு. அது எப்படி சாப்பாடு கொடுத்தாரு? கொடுக்க கொடுக்க கொடுத்தாரு. பைபிள் இருக்கு. வேண்டாங்க வேண்டாங்க கொடுத்தாரு. மூக்குல சரசரடிச்சு மூக்கு வழியா வருது, வாந்தி எடுத்து வாய் வழியா வருது. ஏன்னா சாப்பாடு நல்லா இருக்குன்னு என்ன செய்தே இருக்காங்க, சாப்பிட்டே இருக்கிறாங்க. அப்பவும் கிடைக்கி, இறைச்சியும் கிடைக்கும். ஆனா அப்பமும் கிடைக்குது, இறைச்சியும் கிடைக்குது. அவ்வளவு கொடுத்ததற்கு பிறகு அது மேல என்ன வரல, என்ன வரல. ஒரு காலத்துல 500 ரூபாய்க்கு எவ்வளவு சங்கடப்பட்டீங்க. இப்ப எப்போது பணம் கையில இருக்க, இப்போ வாயில் அந்த பணத்தின் மேல வெறுப்பு வர வேண்டாமா? அது மேல என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு? பற்று இருக்குன்னா ஆண்டவருடைய கால சத்தம் கேட்கும் போது ரெக்க முளைக்காது, பாரமானது பிடிச்சு கீழே. ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன். வெள்ளம் நம்ம நாட்டில் நடந்ததுதான், சரியான வெள்ளம். அப்போ கவர்மெண்ட் அதிகாரிகள் சொல்றாங்க, யார் என் கூட இப்ப வருகிறத விட வெள்ளம் ரொம்ப அதிகமாக வரும். எனவே வீட்டை என்ன செய்ய, உங்களுக்கு முக்கியமான காரியங்களை மட்டும் எடுத்துட்டு நீங்க வந்து என்ன செய்ய, வீட்டை விட்டு கிளம்புங்க, ரொம்ப வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே ஒரு வயசான அம்மாவால எழுப்பவே சரி சரி சரின்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்தாங்க, திரும்ப வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. என்னன்னா அந்த வயசான ஆளு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து சேர்த்து எதுக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கு. நிலத்தை தோண்டி எங்க மூடி வச்சிருக்கு. நிலத்தை தோண்டி வந்து என்ன செய்ய வச்சிருக்கு, மூடி வச்சிருக்கு. இப்போ அந்த பணத்தை விட்டுட்டு போவதற்கு அதுக்கு என்ன இல்லை, என் உயிர் பணம் பரவாயில்ல, ஆனா இதை விட மாட்டேன், என்ன விட மாட்டேன். பகவரஜாரம் கிடைக்கட்டும் பரவாயில்ல, ஆனா நான் எதையுமே வெறுக்க மாட்டேன். இந்த பூமியில நம்ம அனுபவிக்கிறது எப்படி தெரியுமா? மீன் கடல் தண்ணிக்குள்ளேயே இருக்கு, அந்த தண்ணியை தான் அனுபவிக்கிறது. அந்த தண்ணியை தான் அது வந்து என்ன செய்யுது, வாய்க்குள்ள எடுத்துட்டு அதுல இருந்து தான் சுவாசத்தை எடுக்குது. ஆனா ஜீவனோடு இருக்கிற மீனுக்குள் உப்பினுடைய சாரம் வந்து இருக்கவே இருக்காது. அது கிடைக்கிறது உப்பு கூட தான் கிடைக்கிறது, ஆனா உப்புடைய சாரம் இல்லை. நம்ம கிடைக்கிறது இந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கிறோம். அந்த உலகம் நம்மளை பிடிச்சி இழுக்க முடியல, அந்த உலகத்தை தான் அனுபவிக்கிறோம். எப்படி மீன் அந்த தண்ணியை தான் வந்து அனுபவிக்கிறதோ அதே போல நாம் மற்றவர்களை போல வேலை செய்கிறோம், மற்றவர்களை போல உடுக்கிறோம், மற்றவர்களை போல சாப்பிடுகிறோம். ஆனா எதுவுமே என்னை அடிமைப்படுத்தி விடாது. எது இல்லைனாலும் என்னால் வாழ முடியும், ஆனா யார் இல்லைன்னா வாழ முடியாது. யார் இல்லைன்னா வாழ முடியாது. ஆண்டவர் இல்லைன்னா, கிறிஸ்து இல்லைன்னா நம்மால் வாழவே முடியாது. அப்ப அந்த வயதான பாட்டி எங்க பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறபடினால நான் போகலன்னு இருந்து எவ்வளவோ எல்லாரும் கட்டாயப்படுத்தி பார்த்தாங்க. கடைசியில் என்னாச்சு, பணமும் போச்சு, பணமும் போச்சு, ஆளும் போச்சு. உங்க ஆத்மாவும் போய் உங்களுக்கு இருக்கிறதான எல்லாம் போகணுமா? இல்ல ஆத்மா ஈடேறி பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து அவன் அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாரு. எவ்வளவு நாள் தேடினதுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்கிறாரு, இன்னும் தேடுகிற ஆசீர்வாதம் வரத்தானே செய்யும். அதை போய் பிடித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதையே பிடிக்கணும் நம்ம, அது நம்ம தொடரும். நீங்க விட்டுட்டு போங்க, அது என்ன செய்யும், தொடருமா தொடராதா? இல்ல பாசி ரொம்ப சங்கடமா இருக்கு,
நீங்க உண்மையா நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க வேதனைப்பட்டா யாருக்கு சகிக்காது, யாருக்கு சகிக்காது. இந்த மாதத்துல மட்டும் சுமார் 4.5 லட்சம் ரூபாய் நான் ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன். 3 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன் இந்த மாசத்துல மட்டும். நான் கலாய்க்கிறேன், வாங்கினவங்கிட்ட கொடுக்கணுமே, சொல் தவறாம கொடுக்கணுமே. வாங்கியாச்சு, வாங்கினதை கொடுக்கணும், சொல் தவறக்கூடாது. பதறது எப்படி கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், பதறது எனக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்பை தந்தார். கொஞ்சம் குறைவுபட்டுச்சது. ஒரு விசுவாசி சரி கொஞ்சம் சில ஆயிரங்கள் உண்டு, நாங்க நீங்க இப்ப கடன் அடைச்சிட்டு அடுத்த வரை எனக்கு தாங்க. யார் நடத்தா? எப்படி நம்ம வந்து வாக்கு கொடுத்தோமோ, கடன் வாங்குறவங்ககிட்ட எப்படி ஒரு வாக்கு கொடுத்தோமோ, அவர்கள் சொன்னது ஏப்ரலுக்கு உள்ளாக அவர்களுக்கு தேவைப்படுது என்பதற்காக 3 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு யார் உதவி செய்தார்? எங்கிருந்து பாசம் உடனே ஒரு கணக்கு போடுறோம். எங்கிருந்து வந்திருக்கோம்? ஏன் எதுவும் பிசினஸ் பண்றாரோ? தேவசேன பிசினஸே எனக்கு கிடையாது. சில ஊழியக்காரங்கெல்லாம் பிளாட் வாங்கி இருக்கிறாங்க, பைக் வாங்கி எல்லாமே செய்யறாங்க. நமக்கு எந்த பிசினஸுமே கிடையாது. யார் தர? நமக்கு யார் தர? சொல்ல முடியுங்களா? பாஸ்டர் எங்கிருந்து வருதுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு என்ன வரும்? எனக்கு என்ன வரும்? இவ்வளவு பணம் வந்துச்சா பாஸ்டர்? 3 லட்சம் ரூபாய் தந்தாங்களோ? யாருக்கு 3 லட்சம் ரூபாய் யாருக்கும் தரல. ஆனா ஆண்டதற்கான வாய்ப்பை என்ன செய்தார்? உங்களை பார்த்தா நாங்கள் சீட்டுக்கெல்லாம் போடுறோம் அப்படி கூட்டுறோம் பெறட்டுறோம். ஆண்டுடைய கிருபையில யாரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்று ஒரு தந்தமே நீங்க தரலைய கேட்கக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் வைக்கல. ஆண்டு இனிமேல் வைக்கவும் மாட்டார். எத்தனை காரியங்கள் எல்லாமோ கடந்து வந்துட்டோம். எவ்வளவோ மேடெல்லாம் கடந்து வந்தாச்சு. இனிமை இருக்க இதெல்லாம் மேடா என்ன? அவ்வளவு மேட்டை கடந்து வந்தா நமக்கு இதெல்லாம் இனிமை வந்து மேடே கிடையாது. ஏன்னா ஒரு பழகிட்டோம். ஆனா நமக்கு ட்ரைனிங்கை தந்துட்டாரு. எப்படி இருந்தாலும் வாழ்வதற்கான ட்ரைனிங்கை தந்தாரு. இவ்வளவு நாள் செய்த ஊழியத்திற்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்ற ஆசீர்வாதத்தை யார் தாங்க போறாங்களோ? என்னப்பா ஒரு மாதிரிலாம் பேசுறீங்க? நான் ஆண்டவர் நம்புறேன். கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் நான் பட்ட பாடு எனக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். ஆண்டவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அவர் நீதி உள்ளதான தேவன், நீதி தவறாத தேவன். அவன் சொல்லிட்டாரு, என் நிமித்தமாக நீங்க என்னத்தை விட்டாலும் சரி 100 அத்தனையா தருவேன். அவர் சொல்லியிருக்கிறாரா? உண்மைதான் தரதான் செய்வார். அவர் எப்படி உண்மை தெரியாது. சொன்ன வார்த்தை யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. எங்கிருந்து வருமோ எப்படி வருமோ தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், நான் ஆண்டவருக்காக எதெல்லாம் விட்டுட்டு எப்படியெல்லாம் நான் வந்து ஊழியத்தை செய்வது தெரியும். ஆண்டவர் கொஞ்ச நாள் அமைதல தான் இருந்தார். ஆனா இப்ப அவர் அமைதலா இருக்கிற மாதிரி இல்லை. இனிமே அமைதலா இருக்கிற மாதிரி இல்லை. ஏனென்றால் அவர் நினைக்கிறாரு, என் ஊழியக்காரன் அவமானப்பட்ட நாள் போதும். ஒதுங்கி ஒருவர் மத்தியில் அழுது கொண்டு நின்னாத நாட்கள் போதும் அப்படின்னு அந்த வேற நாட்களெல்லாம் ஆண்டவர் முடிச்சு கனத்திற்குரிய பாத்திரமாக வந்து வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தர வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வந்து என்ன செய்றார்? நடத்துறாரு. ஆனா அதை போய் வந்து என்ன செய்யாதங்க பற்றி அவர் சொல்றாரு அல்லவா தாவீது, நன்மையும் பாருங்க. அவர் கிருபையை விடாம உள்ள சேர்த்திருக்காரு பாருங்க. ஏன் நன்மை மட்டும் போதாதா? நன்மைகள் என்னை தொடரணும் அப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கலாம். அவர் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை குறையும், கிருபை குறையாது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும். நன்மை குறைஞ்சிட்டு போட்டோம். கிருபை வந்து குறையாம இருக்கும் போது அந்த நன்மை எப்படி இருந்தாலும் நம்மளை தேடி வந்தே தீரும். தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவமானப்பட்டான், எவ்வளவு நிந்திக்கப்பட்டான். ஆனா காலம் வந்தது, ஆண்டவர் தூக்கி அவனை கொண்டு மேல வச்சார். ஒருவன் அவனுக்கு விரோதமாக வருவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. இவனோட சூழ்ச்சி பணம் தான் அப்சலோம். சொந்த குடும்பத்தில் வர்ற பிரச்சனை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். உங்க பையனே உங்களுக்கு விரோதமா எழுப்பிட்டு அதை சமாளிக்கிறது ரொம்ப
கஷ்டம் இல்லையா? ஏன்னா நீங்கள் டக்குன்னு அடிச்சு ஒதுக்கிற முடியாது, வீட்டோட ஒதுக்கிற முடியாது, சொத்துல பங்கலன்னு சொல்லிட முடியாது, டக்குன்னு மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசலாம். ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஆனால் அது யார் சமாளிக்க வச்சா அந்த காரியத்தை? நான் சொல்ல என்ன தெரியுமா செய்வான்? இதுதான் அன்னைக்கு பிரச்சனை. சமீபத்தில் நான் பேசிட்டு இருக்கும்போது சிலர் சிலர் தட்டாம கேட்டாங்கன்னா அதுக்கு சிலர் ஒரு அர்த்தம் சொல்றாங்க, மருந்து போட்டு மயக்கி வச்சிருக்கிறாங்க, அதனால இவங்க சொல்றதை கேட்காங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ பொதுவாக திடீர்னு ஒரு மனைவி சொல்றத மாப்பிள்ளை கேட்டுட்டான்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க, மாப்பிள்ளைக்கு அம்மா மருந்து போட்டு மயக்கிட்டான். நம்ம மருந்தை விட வல்லமை உள்ள பொண்ணு இருக்கு, அவங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பணியாத ஆட்களும் என்ன செய்யும் என்ன தெரியுமா? மருந்தோட பவர் கொண்டு ஒண்ணு இருக்கு, அன்பு. அன்பு. ஆனா அன்புல 2 விதம் இருக்கு. ஒண்ணு உண்மையான அன்பு, இதை கண்டுபிடிக்க முடியாம தான் நானும் தடமாடிடுறேன் சில வேலைகள்ல. நானும் கண்டுபிடிக்க முடியாம ஐயோ எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சீங்க, அப்படிம்பாங்க, காலில் விழுந்துருவாங்க, காலை கழுவி விட்டுருவாங்க, கையை கழுவி விட்டுருவாங்க, அப்படின்றாங்க இப்படின்றாங்க. அப்ப அவ்வளவு நாள் நமக்கு இப்படி விசுவாசி, நல்ல விசுவாசி ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, தந்திருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சு ஏமாத நாட்கள்லாம் உண்டு. நீங்க அப்படிப்பட்டதான் அன்புள்ளவங்களா இருக்கக்கூடாது. இருந்தா எப்படி இருங்க, எப்படி இருங்க, உண்மையான அன்புள்ளவங்களா இருங்க. உங்க மாப்பிள்ளை நீங்க சொல்றதை கேட்கணுமா கேட்கணுமா? கேட்கணும்ல. ஒண்ணு மரத்துல முடந்தான், என்ன செய்ய நீங்க நல்லா அன்பு கொடுங்க, குடிச்சு பாரான் போ பயலி, உனக்கு வழக்கமே இதனால்தான் ஆகி போச்சு. குடிக்காரன் நீங்க என்ன செய்யணும், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் குடிச்சிட்டு வந்தா, இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தா பேசுவீங்க, ஐயா வாங்க உட்காருங்க, உங்களுக்கு தான் சாப்பாடு ஆகி வச்சிருக்கேன், தண்ணி வேணுமா, காப்பி வேணுமா, வெண்ணி வேணுமா, இப்படிலாம் செய்தா எப்படி பாசம் சொன்னடி கேட்பான். ஒரு குடிகாரன் வந்து குடிக்க மட்டும் இல்ல, மனைவி ரொம்ப அடிப்பான். ஆனா பெரும்பாலான நாள் குடிச்சிட்டு பிளாட் ஆயிடுவான். எங்க இருக்கான் என்ன அவனுக்கு தெரியாது. அப்ப இந்த அம்மா வந்து என்ன செய்வாங்களாம், இது பல வருஷம் அந்த அம்மா பாடுபட்டுட்டே இருக்கு. ஆனா கோயிலுக்கு வரும், சர்ச்சுக்கு தான் வரும். இவன் தன்னறியாம கிடப்பாங்கல்ல, அதாவது கொஞ்சம் அறிவு இருக்கும் போதுதான் தலையில கையை சம்மதிக்க மாட்டான். இது பிளாட்டா கிடக்கும்போது தலையில வச்சு, ஆண்டவரே இவனை பிடிச்சிருக்க பேரைய விரட்டுங்க, ஆண்டவரே எப்படியாயும் இவனுக்கு விடுதலை கொடுங்க, அந்த குடியை விட்டு இவனை எப்படியாயும் விளக்குங்கன்னு அவன் கொஞ்சம் குடி தெளிஞ்சு கொஞ்சம் கால் கையை அசைக்கிற வரைக்கும் தலையில வச்ச கைய எடுக்காரு. ஜோமனி கடைசியில இவன் யார மாறிட்டான், விசுவாசியா மாறிட்டான். ஆனா அவ்வளவு குடிச்சாலும் சரி, இந்த அம்மா செய்ய வேண்டியது கடமைய நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செய்தா, உங்க மாப்பிள்ளை சரியில்லாம இருந்தா ஆண்டவர் தன்னால அவன் அடக்குவார். ஒரு அளவுதான் குடிக்க முடியும். குடவை வாட்டையை விட்டாருன்னா ஒரு எங்காவது போகணும், அது ஆண்டவர் அடக்குறது அப்படி அடக்குவாரு. தானே அடங்கிட்ட வார்த்தையினால அடங்கிடலாம். ஆனா ஆண்டவர் சிலர்கிட்ட வந்து அடக்குவதற்கு அவர் பிரயாசப்பட்ட, விசுவாசியா இருந்தாலும் சரி அவிசுவாசியா இருந்தாலும் சரி, அதான் கதை. விசுவாசினோட சும்மா விட்டுட்டு போக மாட்டார். சிலர் எவ்வளவோ ஆண்டு சொல்லி பார்ப்பாரு, கேட்கவே மாட்டாங்க. அவங்க கால் வந்து ஒரு ஜானுக்கு மேலதான் நிற்கும்னா, போடு ஒரு பிரேக்கை போடு, பெரிய பிரேக்கா போடு, கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு கடத்து, ஒரு 2 லட்சம் ரூபாய் காலி பண்ணு. எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். தாழ்மே இருக்க கண்டுக்கிட மாட்டாங்க. உறவுகளே 1-2 பேர்லாம் உண்டு, கண்டுக்கிடவே மாட்டாங்க. அதான் என்னை பகைச்சது அப்படி நான் சொல்ல வரல. பொதுவாக சிலரை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் வந்து பிரேக் போட்டா சரியா போட்டுறாரு. கொண்டு ஆஸ்பத்திரியில் கடத்தி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அங்கே இருந்து சிந்திக்காங்க, சரி நம்ம கொஞ்சம் மதிப்போம், ஆட்கள் இவ்வளோ நாள் தான் மதிக்காமல் போயிட்டோம், இவ்வளோ நாள் தான் பணம் இருந்துட்டோம், இருப்போம், யாரை கொஞ்சம் மதிப்போம். மனுஷனை யாரை மதிங்க, மனுஷனை மிருகமே நினைச்சிடக்கூடாது. சில மனுஷனை நாய் கூட நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு நாயெல்லாம் மெத்தையில போட்டு வளர்க்காங்க, நாயெல்லாம் தோல்ல போட்டு வளர்க்காங்க. ஆனா மனுஷனை பிடிச்சி
என்ன செய்யறாங்க? நாய் மேல இருக்க அன்பு கூட யார் மேல இல்லை. ஆண்டவர் நாயின் மேலாம் நீங்க மனுஷனுக்கு மேல வைக்க அன்போட அதிகமா அன்புங்க அப்படிலாம் சொல்லலை. ஆனா ஒண்ணு பைபிள் மிருகங்களுக்கு வசனம் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? மிருகத்தின் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறார். என்ன சொல்றது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? வாசிக்கவா? அது தமாட்டிச்சு சொல்றாங்க. நல்ல பைபிள் வாசிக்கிறாங்க. நீதிமான் தன் மிருக ஜீவனை உங்களால காப்பாற்ற முடியலையா வீட்டில் வைக்காத. சில மாடு ஆடெல்லாம் சத்தம் போடுறத பார்க்கறேன். ஐயோ, சாபங்களாம் சேர்க்கிறாங்க. நான் சாபங்களாம் சேர்த்துட்டு இருக்காங்க இவங்க. ஏன்னா மாடு மிருகங்கள்லாம் ஆகாரம் கிடைக்காம யார் நோக்கி தான் சத்தம் போடுமா? ஆண்டவர் நோக்கி தான் சத்தம் போடும். ஆகாரம் இல்லைன்னா அது ஆண்டவர் நோக்கி தான் சத்தம் போடும். அது சத்தம் விட்டுக்கிட்டே இருந்தா வீட்டுக்கு நல்லது இல்லை. அது நாயா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி. ஆண்டவர் மிருகங்களை சிநேகிக்கிறார். நீதிமான் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறார். காப்பாற்ற முடியல வித்துட்டு போங்க, காப்பாற்ற முடியல சும்மா கொடுத்துட்டு போங்க. யாருக்கும் இல்லை. நீங்க வந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எங்க வீட்டுல ஒரு சின்ன மேங்கின நாயை கொண்டு வந்து நாங்க படத்தை பாடுறது பாருங்க. என் மகன் ரொம்ப அன்போடு எடுத்து வந்துட்டா. இப்போ பைபிள்ல நீதிமான் மிருக ஜீவனை என்ன செய்யலாம்? காப்பாற்றா. என்ன செய்யறது? நம்ம நல்லா படுத்திருக்கோம், பனி இல்லாமல் படுத்திருக்கோம். அது பனி அடிக்க கூடாது. அதுக்கு நேரத்துக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் பழைக்கிறவும் கூடாது. பிறகு பேண்ட் ஷர்ட்டை எடுத்து போட்டாலே போகாது. எங்கள் சொந்தத்தில் ஒருத்தங்க இது கூட நம்ம மேரி கூட வளராம அண்ணன் எடுத்துட்டு போயிருக்காப்புல குட்டி. அங்கப்படி இவங்க பேண்ட் ஷர்ட் போட்டால் உடனே கிளம்பிடுவோம். அப்படியே கூடாது. வீட்டை விட்டு வெளியே விடாது. எங்கே போனாலும் எங்கே கொண்டு போகணும். அப்படி நம்ம ஊழியத்தை செய்ய முடியுமா? மேக்சிமம் ஏந்த வரைக்கும் அதை என்ன செய்வதில்லை. நைட்டு கூட பக்கத்திலேயே படுக்க தான் விரும்புவோம். தூக்கி எக்கப்படுறது. அது மேலே அது வெளியே போகும்போது அது இந்த நாய் மட்டும் இது என்னன்னா உணர்வுகள் அத்தனையும் காட்டுது. மனுஷனை மாதிரி கோபமுகம் தெரியுது, பரிதாப முகம் தெரியுது. விட்டுட்டு போறாங்கன்னா மூஞ்சி அது மூஞ்சில தெரியுது. அப்படி சுகம் இல்லையா? ஒரு நாள் சுகம் இல்லாமல் குத்த வச்சுட்டு இருக்க ஒரு மனுஷன் பாடுபடுற மாதிரி எங்களுக்கு அழகு. ராத்திரியெல்லாம் அப்படி உட்கார்ந்து இருக்கு. அப்படி அது வெளியே போச்சோம்னா கட்டுக்குள்ள அங்கெல்லாம் போய் ஒழியும். நம்மளை பிரிவதற்கு மனசே இல்லை. நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தா என் கால் மேல தலை வச்சுட்டு அதுக்கு இருந்தா தான் அதுக்கு இருந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா இருக்காது. ஆனா ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஒரு கம்பெடுத்து அடிச்சு அது வெளியே கொண்டு வச்சிடறோம். ஏன் வெளியே வைக்கிறோம்? நைட்டாவது நம்ம முகத்தை பார்க்காம இருக்கட்டும். அப்பதான் நம்ம வெளியே எங்கேயாவது ஊழியத்துக்கு போனா அது கொஞ்சம் அமைதலோடு என்ன செய்யும். இப்போ 3 நாள் இருந்து கொண்டு தனியாக தான் போட்டிருந்தோம். எங்க தஞ்சாவூரில் தனியாக தான் போட்டிருந்தோம். ஆனால் அதை காலையில் பார்க்க வேண்டியது இருக்குது, சாயங்காலம் பார்க்க வேண்டியது இருக்குது, அது கூட கொஞ்சம் விளையாட வேண்டியது இருக்குது. மிருக ஜீவனை வளர்த்தா இது ஒரு அதை எப்பெல்லாம் அன்பை பார்க்கணும் அப்பெல்லாம் இவனுக்கு பேச்சு தான். ஏன்னா என் மகாதான் வந்து எடுத்துகிட்டு வந்தது. இப்படி நீ பிடிச்சு கொண்டு போட்டுட்டு என் மனைவி பேசுகிறா, நான் பேசுகிறேன். ஏன் நான் மிருக ஜீவனை கொண்டு வச்சுட்டு சாப்பாடு கொடுக்காமலோ அதை பராமரிக்காமலோ இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நீதிமான் மிருக ஜீவனை காப்பாற்றுன்னு சொல்லி இருக்கிறபடினால நம்ம வார்த்தையை மீறுகிறது அர்த்தமாயிடும். அதுக்கு தான் நம்ம வந்து அதை வந்து என்ன செய்யறோம்? பராமரிக்கிறோம், கவனிக்கிறோம். மிருக ஜீவனே நம்ம வந்து பராமரிக்கும் போது மனுஷர்களை நம்ம வந்து அற்பமா எண்ணலாமா? மனுஷன் அற்பமா எண்ணலாமா? சொல்லுங்க. மனுஷனை யாரும் மதிங்க. பைபிள் சொல்லப்படுற எவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டியதோ அவனுக்கு கனத்தை கொடுங்க. முதிர் வயதுள்ளவனுக்கு முன்பாக எழுந்து அவனை என்ன பண்ணுங்க? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? சொல்லிக் கொடுக்குறீங்களா? நீ நிறைய பேர் வாரிய பிள்ளைங்களா வளர்ந்ததுக்கு பிறகும் அவங்க வீட்டில் உள்ள மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மை யார் வந்தாலும் சுகமாக இருக்கிறீர்களா என்று ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லை. தவறு அவங்க இடத்துல இல்லை. தவறு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. இந்த பிள்ளைகள் ஒரு 2 வயசு ஆகும்போதே கொஞ்சம் விவரம் வர ஆரம்பிச்சிடும். சொந்தக்காரங்க வரும்போது சித்தி வந்திருக்காங்க, சித்தி நல்லா இருக்கிறீங்களான்னு கேளு அப்படின்னு சொல்லி 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 வளர்த்தா, இல்ல நீங்க அந்த பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும்? கேட்கும். இது வந்தா கேட்கறது இல்லை. அங்க வந்துட்டு போனதுக்கு இந்த பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு முழுசும் யாருக்கு எடுத்து பேச வேண்டியது? முழுசும் யாருக்கு எடுத்து பேச வேண்டியது?
வந்துட்டு போனவங்களுக்கு எடுத்து பேச வேண்டியது. இந்த பிள்ளை விளங்கன்னு நினைக்கிறிய, உள்ள என்ன ஏறிடுது, உள்ள வந்து என்ன ஏறிடுது, விஷம் ஏறிடுது. விஷத்தை ஏத்தாதாங்க, வசனத்தை ஏற்றுங்க. நான் நிறைய சத்தியங்களை சொல்லலாம், சமயம் தான் எனக்கு இடம் கொடுக்கல. நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஒரு 1.5 மணி நேரமாவது பிரசங்கம் பண்ணால் தான் பிரசங்கம் பண்ண திருப்தி இருக்கும். ஆனால் டைம் வந்து ஒத்து வரல. இப்போவே இப்படி இருக்கு. இன்னும் கிளை ஊழியங்கள்லாம் ஆரம்பித்தா இன்னும் பிரசங்கம் குறைன்னு நினைக்க எப்படி சமாளிக்க போகிறோம்? எப்படி உங்களுக்கு பிரசங்கம்லாம் தந்து சமாளிக்க போகிறோம் தெரியல. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சப்போ 2 இடத்துல போனோம்னா கஷ்டம் தானே. ஒரு வீட்டுக்குள்ளே போகணும், 2 வீட்டுக்காக போகும்போது பாதியாக தான் பிரியும் அது. அதனால எனக்கு விருப்பம் தான் அதிகமாக வார்த்தைகளை கொடுப்பதற்கு. சமயம் இல்லை. அறிந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் சத்தியத்திற்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய நன்மையினால் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னுடைய சத்திய வார்த்தையின்படி நடக்க கிருபைதாங்க. எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிருபைதாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு நியமித்ததான ஓட்டம் கானான் தேசம். ஆனால் இவர்கள் வனாந்தரத்திலேயே அழிக்கப்பட்டுட்டாங்க. ஆண்டவருடைய போஜனத்தெல்லாம் வந்து பெற்றாங்க. ஆண்டவர் கொடுத்த ஞானக்கண்மரின் தண்ணீரெல்லாம் வந்து குடிச்சாங்க. எல்லா நன்மைகளையும் பெற்றாங்க. ஆண்டவர் மட்டும் தேடாம வேறு அநேக விதமான காரியங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய நன்மைகளை வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே அவர்கள் அழிக்கப்பட்டு அவர்களுக்கு வைத்திருந்த மேன்மையான அந்த ஓட்ட பந்தயத்தினுடைய பொருளை, அந்த கானான் தேசத்தை அவர்கள் பெறாமல் போய்விட்டார்கள். ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டது போல நானும் நித்திய ராஜ்யத்தை இழந்து போய்விடக் கூடாது. ஆண்டவரே, நான் மறுமையிலே உங்களோடு கூட இருக்க வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இதற்கான கிருபையை தாருங்க, இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை தாருங்க. ஆண்டவரே, நான் உமக்காக வாழ எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கிருபையினால் நம்மை பலப்படுத்தட்டும். எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. என் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே, எங்களுக்கு நீங்கள் நியமித்திருக்கிறதான இந்த ஓட்ட பந்தயத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடி நாங்கள் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பந்தய பொருள் கானான் தேசத்தை வைத்திருந்தீங்க. ஆனால் வனாந்தரத்தில் நீங்கள் எவ்வளவோ அவர்களுக்கு நன்மைகளை செய்த போதிலும், எவ்வளவோ அவர்களை பராமரித்து பாதுகாத்து போஷித்த போதிலும், கர்த்தாவே, அவர்கள் இந்த கானான் தேசத்தை அசட்டை பண்ணிவிட்டார்கள். ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே, சபையிலே கடந்து வருகிறதான ஜனங்கள் அசட்டை பண்ணாதபடி லக்கை நோக்கி பொறுமையோடு ஓடும்படியான
நல்ல கிருபையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை போதித்து நடத்துங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தரோடு கூட அவருடைய கரத்தை பிடித்து நான் இலக்கை நோக்கி தொடர்வேன் சொல்கிறதான ஒரு விசுவாசத்தையும் ஒரு தைரியத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வராத ஜனங்களை ஆசீர்வதிங்க, வர நாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநில வெளிநாடுகளில் இருக்கிற எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் வெளியே கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. பல்லாத மனுஷருடைய தீமையான செயல்கள், தீமையான ஆலோசனைகளுக்கு எல்லாரையும் விலை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துடைய வஞ்சை கிரியைகளுக்கெல்லாம் விலை காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்கு உறவு பிரயாணங்கள் எல்லாருடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் வருகிறதான வாரத்திலும் உம்முடைய பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவன் தாமே வழி நடத்தியவர்கள் ஆண்டவரே. வருகை இருக்கும் நாம் எதிர்கொண்டு வரத்தக்க ஜீவியத்தை தந்து தேவன் நாமே நடத்திய வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு எந்ததாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.